வணக்கம். வணக்கம். உங்க பக்கம் அந்த வணக்கம், வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். உங்களுக்கு பக்கம் சத்தம் இருக்கே. என்ன ஒலிபெருக்கியோ ரேடியோ அப்படிங்களா? சத்தம் ஏதோ கேக்குது. ஆ, சரி சார். வணக்கம். சாமி. இப்பதான் வருதா? தொடர்பு இப்பதான் கிடைச்சதா? ஆமா சாமி. இப்பதான் போட்டோன்னே. பாட்டு பரவாயில்ல சரி, பரவாயில்ல. சரி. இந்த 22வது பாடத்தை படிக்க சொன்னேன். 22வது பாடத்துல ரொம்ப முக்கியமானது. மனிதன் எப்பொழுது பல் விளக்க ஆரம்பிக்கிறானோ அப்பொழுதுதான் அந்த குழந்தை கெட்டு போகுது. இப்ப குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆஹ், ஆ, வேண்டாம் கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம். இன்னும் மனசு இருக்கும் எப்பயோ போயிட்டு பழகிடுவோம். அப்புறம் போகணும். ஏதோ ஆடி 22வது மாசம் பாடம். திருவிழா பார்த்து போனோம். யார் பக்கம் சத்தம் இருக்கு பாருங்க. இந்த சுப்பிரமணியம் எங்க சத்தம் அதிகமா இருக்கே. ஆ ஆ ஆ கேசவன். ஆ ஆ ம் வணக்கம். வரும். ஆ, இந்த 22வது பாடத்தை 22ஆம் பாடம் பக்கம் 22வது பாடம். ஆ, 22வது பாடம். ஒரு எப்பொழுது ஒரு குழந்தை இப்ப காலையில கூட ஒரு ஆ, 12 மணி வகுப்புல கூட நான் பேசினேன். பிறந்த ஒரு விலங்குகள் பிறந்த குழந்தை பல் விளக்குது. அதுக்கு 5 அறிவு தான் இருக்கு. ஒரு பிறந்த குழந்தை பல்லு விளக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது விலங்குகள் பல்லு விளக்குறது இல்லை. ஆனால் ஒரு பிறந்த குழந்தை, அதாவது ஒரு 5 வயது ஒரு குழந்தை பல்லு விளக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்ப அந்த குழந்தை பல்லு விளக்க ஆரம்பிச்சிச்சோ அப்பவே அந்த குழந்தைய ரத்தம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அந்த குழந்தைக்கு ரத்தம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இயற்கை உணவு சாப்பிட்ற குழந்தைகளுக்கு பல்லு விளக்க தேவையில்லை. இயற்கை உணவு தாய்ப்பால் குடிக்குது, அதுக்கப்புறம் இயற்கை உணவு சாப்பிட்ற குழந்தைகளுக்கு பல்லு விளக்க தேவையில்லை. கீரை, காய், கனி. ஆனால் சாதாரண உணவை தின்னுகின்ற அந்த குழந்தை பல்லு விளக்கு. பெற்றோர்களும் சாதாரண உணவை கொடுக்குறாங்க. ஆக நான் அந்த 22வது பாடத்துல நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு வர சொன்னேன். 22ஆம் பாடம் ரொம்ப முக்கியமானது. ஒரு குழந்தை இயற்கைக்கு எதிராகத்தான் வளர்க்கப்படுகிறது நம்ம நாட்டுல, உலகத்துல எல்லாமே. பிறக்கிறப்ப அது அசைவமா தான் இருக்குது. பிறகு சைவமா வர்றதுக்கு வழி இருக்கு. எப்பொழுது ஒரு குழந்தை சாதாரண உணவை சாப்பிடுகிறதோ அப்பொழுது அந்த குழந்தை பல்லு விளக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த குழந்தைகளுக்கு 5 அறிவு தான் இருக்கு. அந்த குழந்தைக்கு 5 அறிவு தான் இருக்கு. அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா 5 அறிவு தான் இருக்கு. ஆனா 5 அறிவு உள்ள ஒரு ஆடு மாடு, ஆட்டுக்குள்ள 5 அறிவு தான். ஆடு மாடு 5 அறிவு தான். 5 அறிவு உள்ள ஒரு விலங்கு பல்லு விளக்குறது இல்லை. அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஆஹ் ஆடு மாடுலாம் பல்லு விளக்குறது இல்லை. ஆனால் 5 அறிவு உள்ள ஒரு குழந்தை பல்லு விளக்க ஆரம்பிக்கிறது. எப்போ ஒரு குழந்தை தன்னுடைய அந்த பல்லு விளக்குதோ அப்ப ரத்தம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ரத்தம் கெட்டு போய் உடம்பு வேண்டான்னு சொல்லுது. ஆனா அந்த குழந்தைக்கு புரியறது இல்லை. அந்த குழந்தைக்கு தெரியாது. 5 அறிவு தான் இருக்கு, தெரியாது. அவங்க அப்பா அம்மா புரியறது இல்லை. பெற்றோர்கள் தான் சாதாரண உணவை கொடுத்து குழந்தைகளை வளர்க்குறாங்க. அப்ப பெற்றோர்களே குழந்தைகளுக்கு யமனாக மாறுறாங்க. புரியுதா? இயற்கை உணவு சாப்பிட்ற ஆடு மாடு பல்லு விளக்குறது இல்லை. அது தேவையில்லை. 5 அறிவு. பிறக்கிறப்ப ஒரு குழந்தைக்கு 5 அறிவு தான். அந்த குழந்தைக்கு சாதாரண உணவால் வளர்க்கப்படுகிறது. இட்லி, தோசை, பலகாரம், கேக்கு, பிஸ்கட்டு, ஐஸ்கிரீம் கண்டதெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை பல்லு விளக்குது. ஏன் அந்த குழந்தை பல்லு விளக்குன்னு கேட்டீங்கன்னா ரத்தம். ஏன் அந்த குழந்தை பல்லு விளக்கணும்? ஏன் அந்த குழந்தை பல்லு விளக்கணும்? யாருக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. அது அந்த உணவுகள்லாம் தீய பழக்கங்களை உணவுகளாம் பழக்கிட்டதுனால அதுல இருந்து வர்ற விஷயங்களுக்காக பல்லு விளக்குறாங்க. அப்ப அந்த அந்த தீய உணவுகளை கொடுப்பது யார்? பெற்றோர்கள் நம்ம தான் கொடுக்கணும். தப்பா நமக்கே பழக்கம் இல்லை, அவங்களும் பல தப்பான பழக்கம் நம்ம தான் பண்றோம். அப்ப பெற்றோர்களே குழந்தைகளுக்கு யமனாக மாறுகிறார்கள். பெற்றோர்கள் தான் குழந்தைக்கு என்னவா மாறுறாங்க? எமனா மாறுறோம்.
அதான உண்மை. ஏன் நீங்க கெட்டு போனீங்க? சாதாரண உணவு தினகட்டுன்னு கெட்டு போறீங்க. அது என்ன சாதாரண உணவு நிறுத்தினோடனே எங்க உடம்பு சுத்தமாயிடுச்சு, சுந்தருக்கு சுத்தமாயிடுச்சு. அது என்ன ஆச்சரியமா இருக்கு? எப்படி? நீ என்ன மேஜிக் பண்ணீங்களா? மந்திரம் பண்ணீங்களா? நீங்க தான் கத்து கொடுத்தீங்களா சாமி? அது ரைட்டு. தண்ணீர் கத்து அதே கொடுத்தீங்களா? அதே என்ன பல கோடி அலோபதி தோன்றிய காலத்துல இருந்து சக்கரை நோய்க்கு மருந்து இல்லைங்கிறான், பசி நோய்க்கு மருந்து இல்லைங்கிறான். அது எப்படி 20 நாள்லயே உங்களுக்கு ரத்தம் சுத்தமாகுது? எப்பவுமே தீராத தோல் வணக்கம். அந்த 3:30 மணி செய்தி இருக்குல்ல, அதை தொட்டீங்கன்னா வந்துடுமே. தொட்டு வந்துட்டு இருக்க, வகுப்பு நடந்துட்டு இருக்கு, 4-5 பேர் வந்துட்டாங்க. அப்போ அப்போ பெற்றோர்கள் நிறைய பேர், நிறைய பணக்காரங்க கண்ட கண்ட உணவுல வாங்கி கொடுத்து தன் சாவு காரணமே குழந்தைக்கு நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவு வாங்கி கொடுத்து போட்டு அந்த குழந்தை சேர்த்து போகுது. நிறைய பணக்காரர் இந்த வேலையை பண்றானுங்க. தன்னுடைய குழந்தைக்கு தானே எமனாக இருக்கிறது பெற்றோர்களுக்கு தெரியறது இல்லை. இது சாதாரண பணக்கார முதல்ல ஆண்டி வரைக்கும் இதுதான் நடக்குது குழப்பு. ஆண்டிகளும் தன் குழந்தைக்கு சாதாரண குழந்தைகளை சாதாரண உணவு கொடுத்து வளர்க்குறானுங்க. அப்போ அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து எல்லா உள்ளூருக்கும் பாதிச்சிருக்கு. என்ன திருலோகச்சந்தர் சொல்லுங்கய்யா. ஆண்டி முதல் அரசன் வரை சாதாரண உணவு தான் அந்த குழந்தை வளர்த்துறாங்க. அப்போ சிறுசிலிருந்து அந்த குழந்தை நோயாளியை தான் வளர்க்கப்படுகிறது. நோயாளியாகத்தான் வளர்க்கப்படுகிறது. என்னமா வளர்க்கப்படுகிறது? நோயாளி தான் வளர்க்கப்படுகிறது. அப்ப பெற்றோர்கள் தான் குழந்தைக்கு யமன். நீங்க சாப்பிட்ற உணவு தான் யமன். நீங்களே யமனாக இருக்கும் பொழுது அப்ப பெற்றோர்கள் குழந்தை மட்டும் எப்படி தப்பிச்சு போகும்? அப்ப பெற்றோர்கள் எங்க மாட்டிக்கிட்டாங்க? குழந்தைகிட்ட மாட்டிக்கிட்டாங்க. பெற்றோர்கள் எங்க மாட்டிட்டாங்க? குழந்தைகிட்ட மாட்டிட்டாங்க. குழந்தைகள் மன்னிக்கும், குழந்தைகள் பெற்றோர்கள்ட்ட மாட்டிட்டாங்க. குழந்தைகளும் பெற்றோர்கிட்ட மாட்டிட்டாங்க. நமக்கே அந்த அறிவு இல்லாம தெரிஞ்சுட்டோம். நமக்கே அந்த அறிவு, இயற்கை உணவுங்கிற அறிவே கிடையாது. எவ்வளவு சிக்கலா 64 வயசுல எனக்கே தெரிஞ்சிருக்கு. 64 தான் உங்க மூலியமா கிடைச்சிருக்கு. வெங்கடேசனுக்கு 55 வேலை தான் கண்டுபிடிச்சிருக்காரு. வெங்கடேசன் 55, அவரு 15 வயசுல தேடி இருக்காரு. கடைசியில டாக்டர் அர்னால்டு கிரெட் புத்தகத்தை படிக்கும் பொழுதுதான் கண்டுபிடிச்சு இந்த புத்தகத்தை. இருங்க, என்னுடைய நோக்கம் வந்து இனியன் ஐயா பாசிட்டிவா பேசணும், பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா அப்ப இந்த சமூகமே அது மாதிரி மாறிடுச்சுன்னா இனியன் ஐயா வேர்ட்ல இருந்து எல்லாம் நல்லதா தான் வரும்னு நினைக்கிறேன். அப்பதான் ஐயா வந்து இப்ப கிளாஸ்ல பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாச்சு எதுனா ஒரு வேர்டு வந்துருது. ஐயா வந்து கரெக்டான நல்ல வார்த்தை ஏன் பேச மாட்டாரு? இந்த சமூகம் அப்படி இருக்கிறதுனாலயும் இல்ல ஐயாவுக்கு அந்த வார்த்தை பேசணும் அப்படின்ற எதுனா ஒரு இது இருக்கா? கிடையாது. ஏன்னா இந்த சமூகம் அப்படி இருக்குன்றதுனாலதான் அப்படி பேசுறாரு தவிர அவருக்கு பேசணும்னு ஆசை கிடையாது. அப்ப ஐயாவை கரெக்டா பேச வைக்கணும்னா இப்ப நம்ம கரெக்டா பேசி ஆகணும். நம்ம கரெக்டா பேசினா நம்ம செயல் அது மாதிரி மாறணும். அப்ப செயல் மாறிடணும்னா இந்த சமூகம் மாறணும். அப்ப இந்த சமூகம் மாறணும் பிறகு அப்ப ஐயா வார்த்தை வேணா மாத்திக்கலாம். அது வரைக்கும் ஐயா இப்படிதான் பேசுவாரு. கரெக்டுங்களா? கருணைன்னு சொல்லலாம். அதாவது கருணைன்னு சொல்லலாம். அது வந்து ஐயா அப்படி பேசுறாருன்னா மக்கள் மேல உள்ள கருணை, உரிமையோட, கண்டிப்புன்னு சொல்றாங்கல்ல, கண்டிப்போட பேசுறாரு. அவ்வளவுதான். கண்டிப்பா பேசுறாங்களோ அந்த உரிமை அவர் எடுத்துக்கிறாரு. வெள்ளைக்காரன் நாயே அவனை இவனேன்னு வைக்கிறதுலாம், வெள்ளைக்காரன் நாயே அவனை இவனு திட்டுறதெல்லாம் வந்து நமக்காக திட்டுறாரு அவர். அந்த வேகத்துல பேசுறாங்க. எனக்கு புரியுது. தடவை கேட்கும் போது ஐயோ ஐயா என்ன இப்படி பேசுறாரு, இவ்வளவு ஆர்ஷா பேசுறாரு, ஏன் இவ்வளவு கடுமையா நடந்துக்கிறாரு, ஏன் இவ்வளவு பேசுறாரு போட்டு அப்படின்னு யோசிக்க தோணும்ல. யோசிக்க வைக்கிறீங்களா? அதுக்கு சொல்றேன். அந்த யோசிக்கிறவங்க அவருடைய புரிஞ்சிடும். ஏன்னா நானும் அப்படி இருந்தவன் தான். எல்லாரும் அந்த மாதிரி ஒரே குட்டையில ஒரே மட்டைகள் தான். அந்த வெள்ளைக்கார முண்டங்கன்னு சொல்றது தனி ஸ்டைல் தான். ஆமா அந்த முண்டங்கள் தானே. ஏன்னா இது வெள்ளைக்கார முண்டங்கள் சொல்றது வெங்கடேசன் மூலமா தான் கத்துக்கிட்டேன் நான். வெங்கடேசன் ஏன் இந்த வெள்ளைக்காரன் காய்ச்சறாருன்னு பார்த்தா அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா அவர் படிச்சதே தப்புட்டாரு. இது பிஇ சிவில் இன்ஜினியர், டிஸ்டிங்ஷன் மார்க்கு, 10 பைசா செலவில்லாம அந்த காலத்துல இன்ஜினியரிங் பெற்றவர்.
அப்புறம் அரசு உத்தியோகம் கிடைச்சது. அரசு வேலை கிடைச்ச உடனேயே லஞ்சம் வந்து அவர் மேசையில விழுகுது. அவரை கேட்காமயே வற்புறுத்தி லஞ்சம் வருது. உடனே இந்த வேலைக்கு தகுதியற்றவன், நான் இந்த வேலையே வேண்டாம், வெள்ளைக்காரனுடைய கல்வி கட்டுறதுனால இந்த நாடே நாசமா போச்சுன்னு முடிவு பண்ணிட்டாரு. வெள்ளைக்காரனுடைய பாடத்தை படிச்சாலும் அப்படித்தான் இருக்கும், வெள்ளைக்காரனுடைய படம் படிச்சு போனா மானமரியாதை இருக்கான்னு சொல்லிட்டு அப்பவே வேலை விலகல் கடிதம் கொடுத்து அப்புறம் கல்ஃப் வளைகுடா நாடுக்கு போயிட்டாரு. போயிட்டு அங்க பணம் சம்பாரிச்சுதான் தன் குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க திருப்பி இந்தியாவுக்கு வர்றாரு. அப்புறம் ஆராய்ச்சி பண்றாரு. ஹிமாச்சல்ல எல்லாம் வந்து பெரிய பெரிய கட்டடம், ஹிமாச்சல் பிரதேஷ், அங்க அருணாச்சல பிரதேசம் இமாச்சல பிரதேசத்துல போய் பல பொறியியல் அமைப்புல போய் சேர்ந்து பல கட்டடங்களும் கட்டுறாரு. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துல வந்து வாலிவளம் தொழில்நுட்ப கல்லூரி, வாலிவளம் ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி கல்லூரி இருக்கு. அது நேரு காலத்தில் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட மிகப்பெரிய பாலிடெக்னிக் கல்லூரி. அந்த கல்லூரியில் வந்து பேராசிரியராக இருக்கிறார். ஆசிரியர் வேலை வர பார்க்குறாரு. அப்போதான் வந்து இந்த க்ளோசர் சர்க்யூட் வாட்டர் இன்ஜின் கண்டுபிடிக்கிறார். அப்போ வந்து இன்புட்டை விட அவுட்புட் அதிகமாக வந்து கண்டுபிடிக்கிறார். அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தன்னுடைய நோயை வந்து காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாரு. 55வது வயசுல தான் புரியுது அந்த அருந்தியது அற்றது போட்டு. அப்புறம் தான் வெள்ளைக்காரன் அடிப்பட்ட முட்டாள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். வெள்ளைக்காரனோட கல்வி தப்பு, வெள்ளைக்காரன் இன்ஜினியரிங் தப்பு, எல்லாமே தப்புன்னு கண்டுபிடிக்கிறார். ஏன்னா இந்த வெள்ளைக்காரனுடைய கல்வி தப்புங்கிறது வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெகதீஷ் சந்திர போஸ். மிகப்பெரிய விஞ்ஞானி, அவர் இயற்பியல் விஞ்ஞானி. அவர் வந்து வெஸ்ட் பெங்கால்ல பிறந்தவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து தேசபக்தி மிக்கவர். அதனால வந்து வெள்ளைக்காரர் நடக்கிற பணக்கார கான்வென்ட்ல அப்பவே நடத்தல. அப்பவே கான்வென்ட்ல வந்துருச்சு, வெள்ளைக்காரங்க இடத்துல கான்வென்ட் வந்துருச்சு, பணக்காரர் தான் படிப்பாங்க. அந்த பணக்கார கல்வியில படிச்சாலும் கூட அவர் கான்வென்ட்ல சேர்க்காம அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா மேற்கு மாநில தாய்மொழி கல்வியில படிக்க வைக்கிறாரு. அப்போ அந்த ஜெகதீஷ் சந்திர மிகப்பெரிய அறிவாளியே வளர்றாரு. சரி, அறிவியல் அந்த தாவரத்தை அப்ப ஆராய்ச்சி பண்றாரு. தாவரங்கள், விலங்குகள், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாரு. அப்ப பார்த்தோன்னா அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். சரி, இவர் இங்க இருந்தா பத்தான்னு சொல்லிட்டு அவரை இங்கிலாந்து அனுப்புறாரு. இங்கிலாந்து போய் பார்த்தா முழுக்க எல்லாம் செய்முறை கல்வியா இருக்கு. அதே வெள்ளைக்காரன் நடத்துற பள்ளிக்கூடத்துல கல்லூரில வந்து செய்முறையே கிடையாது. அதே வெள்ளைக்காரன் நடத்துற ஏன்னா அவனுக்கு வந்து இந்த கல்வி திட்டமே அவனுக்கு கிடையாதுங்க. ஒரு 400-500 யாருடைய சத்தம் ரமணாஜி மியூட்ல போட்டுங்க. ஆமா, உங்களுதான் சத்தம் கடற்கடன் சத்தம் வருது. அப்படியே மீட்ல போட்டுருக்கு. தேவைப்பட்ட மட்டும் பேசுங்க. அப்போ ஜெகதீஷ் சந்திர போஸ் மிகப்பெரிய அறிவாளிகளுக்கு இந்த லட்சணம்னா நம்ம மாதிரி ஜெகதீஷ் சந்திர போஸ் காலத்து இந்த ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர் தானே கிராஃபோகிராஃபி கண்டுபிடிச்சாரு, இயற்பியல் விஞ்ஞானி. அவர் தான் தாவரத்துக்கு உயிருன்னு கண்டுபிடிச்சாரு. தாவரத்துக்கு உயிருண்டுன்னு செய்முறை செஞ்சு பார்த்து கண்டுபிடிச்சாரு. அவர் இயற்பியல் விஞ்ஞானி, வேதியியல் விஞ்ஞானி, உயிரியல் விஞ்ஞானி. அப்புறம் அவர் வந்து ஒய்ஃபை கண்டுபிடிச்சாரு. அப்பவே வந்து செமிகண்டக்டர் கண்டுபிடிக்கிற காலத்திலேயே இவரே வந்து என்ன பண்ணாரு, சில காரிய பொடிகளை வைத்துக்கொண்டு ஒரு செயற்கையை அப்பவே வந்து செமிகண்டக்டர் கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. செமிகண்டக்டர் கண்டுபிடிச்சிட்டா ஒய்ஃபை செமிகண்டக்டர் இருக்கிறனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்பியில்லா தந்தி கருவிகளுக்கு காரணம், கம்பியே இல்லாம தகவல் அனுப்ப முடியாத காரணமே இந்த செமிகண்டக்டர் தான். அப்போ வந்து ஈய பொடி இருக்கு இல்லையா, காரிய பொடி, அந்த காரிய பொடியை வந்து பயன்படுத்தி பண்ணாரு. அதை பார்த்து மிகப்பெரிய ஆச்சரியப்பட்டாங்க. அங்க வந்து இயற்பியல் மிகப்பெரிய விஞ்ஞானி. அதை வந்து நல்லா வளர்த்தெடுத்துதான் மார்கோனி வந்து இது ரேடியோ கண்டுபிடிச்சாருன்னு சொல்றோம். ஆனால் ரேடியோ கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ரேடியோ அலைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு மூலமாக இருந்தவர் ஜெகதீஷ் சந்திர போஸ். இது ஒரு பல ஆண்டுகள், ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த வெள்ளைக்காரனுக்கே தெரியாது. அப்புறம் தான் தற்செயல கண்டுபிடிச்சாங்க. இது யாரா கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தா கடைசியில ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் ரேடியோட முன்னோடின்னு கடைசியில அவங்க எல்லா நாடுகளுக்கும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என்னமோ பண்ணாங்க. அப்புறம் அது அவ்வளவுதான். இப்படித்தான். அப்ப இந்த ஜெகதீஷ் சந்திர போஸ் அவருக்கே அந்த நிலைனா நம்மள இந்த நிலை. அப்ப வெள்ளைக்காரருடைய சதித்திட்டத்தை புரிஞ்சுக்கணும். அவன் என்ன பண்றான்னா அறிவிய பாடத்திட்டத்தை சொல்லித்தரங்கிற பேரில வெறும் மதிப்பெண் கல்வி முறையும் கொடுத்துப்பட்டு போயிட்டான். ஏன்னா செய்முறை சொல்லி கொடுத்தோம்னா அறிவாளிகள் ஆயிரக்கூடாது. ஏற்கனவே உனக்கு அறிவாளிகள், இந்தியர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் அவங்க நல்லாவே தெரியும். அவன் பாடத்திட்டத்துக்கு சொல்லி கொடுத்தோம்னா எல்லாம் அறிவாளியாக மாறிடுவாங்க. மீண்டும் பட்டை திட்டப்பட்ட அறிவாளியாக மாறிடுவாங்க. அவன் என்ன பண்ணான்னா அந்த மதிப்பெண் கல்வி சொல்லி கொடுத்துட்டு மடையனாக்கிட்டு போயிட்டான். அவன் சம்பளம் கிடைக்குன்னு சொல்லிட்டான். படிச்சா சம்பளம் கிடைக்குன்னு சொன்னது ஒரே காரணத்தினால
இந்தியர்கள் பூரா வெள்ளைக்காரனுக்கு கோமணம் கசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பணக்காரன் பூரா வெள்ளைக்காரனுக்கு கோமணம் கசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்துல படிச்சவனுக்கு பூரா வெள்ளைக்காரன் என்ன பண்ணா, ஒரு 15,000 பேர் இந்தியா பூரா இருந்தானுங்க. ஒரு வெள்ளைக்காரனுக்கு பூரா அவனுக்கு வாழ் பிடிக்கிறதுக்கும் அவனுக்கு குமாச அந்த வெள்ளைக்காரர்களுக்கு அடுவல்ல வேலை செய்யறதுக்காகவே இந்த கல்லூரிலாம் பயன்படுத்திக்கிட்டான். எல்லாம் முட்டாளாயிட்டாங்க எல்லாருமே. அதற்கு முன்பாக தமிழர் நாகரிகம் தனி. தமிழர் நாகரிகம் சாதாரண நாகரிகம், இந்த சம்மதமே கிடையாது. அவங்க 6000 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை கண்டுபிடிச்சிட்டான். இரும்பை கண்டுபிடிச்சு உலகத்துக்கே தீர்வு சொன்னவன் தமிழர். தமிழர் நாகரிகம் தனி. அவன் குருகுல கல்வி வச்சிருந்தான், திண்ணை பள்ளிக்கூடம் வச்சிருந்தான். ஏதோ ஒரு வகையில் அடிமை ஆயிட்டான், ஏதோ ஒரு வகையில் சாப்பாட்டுக்கு அடிமை ஆயிட்டான். சாப்பாட்டுக்கும் குடிக்கும் கூத்தடிக்கிறதுக்கும் எப்படி வெள்ளைக்காரங்க குடிக்கும் கூத்தடிக்கும் மாறிட்டானோ அப்படியே குடி போதே மயக்கத்துல இறங்கிட்டான். அதுக்கால நமக்கு கண்ணகி காப்பியுமே உதாரணம். குடியும் குத்தும் அந்த காலத்துல வந்துருச்சு. விபச்சாரம் எல்லாம் இறங்கிட்டானுங்க அந்த காலத்திலேயே ரொம்ப தீவிரமா. ரொம்ப மோசமான காலம். அது 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே குடியும் கூத்துமா இருந்திருக்கா. இப்ப இந்த நாடு எந்த லட்சத்தில் இருந்திருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் தான் திருவள்ளூர்ல கட்டணம் இருக்காரு. எங்கடா பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அடிப்படையிலே பிரச்சனை இருக்குது. பெற்றோர்கள் இருந்து நம்ம தொடங்க வேண்டியது இருக்குது. எங்க தொடங்க வேண்டியது இருக்குது? பெற்றோர்கள்ட்ட இருந்தே தொடங்க வேண்டியது. அதனாலதான் என் குழந்தையில நான் தொடங்குறேன். என் குழந்தைய எனக்கு 2 ஏழை பெருசாயிட்டாங்க. அவங்க 24, 23 தாண்டியாச்சு. ஒரு குழந்தைக்கு 33 தாண்டியாச்சு. 34 தாண்டி 33 தாண்டி போயிட்டு இருக்குது. 33 ஆயிடுச்சு. 92ல ஒரு குழந்தை வந்துச்சு. அப்புறம் 2008ல ஒரு குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஒரு குழந்தைக்கு 11 ஆண்டுகள் இடைவெளி. அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு. இப்ப அவங்க நான் சொல்றதெல்லாம் அவங்க கவனிக்கிறாங்க. அப்ப இந்த 22வது பாடத்தை நம்ம 22ஆம் பாடத்துல ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை பல்லு விளக்க ஆரம்பிச்சிட்டாவே கெட்டு போகுதுன்னு அர்த்தம். திருப்பி 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 இந்த அதை படிக்க வேண்டியது இருக்குது. அதில் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எங்க வருதுன்னா, இந்த உண்டு வாழ்ற அந்த கடைசி பாடங்க, அந்த கடைசி பக்கம் 22ஆம் பாடத்துல கடைசி பக்கம் படிச்சீங்க. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு சொல்லுவார். அது உண்டு வாழ்ற கூட்டம். அதுலயும் பாருங்க, அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த லட்சணம் இருக்குது. தின்னுட்டு வாழ்ற கூட்டம், அப்புறம் உழுது வாழ்ற கூட்டம், அப்புறம் தவம் செய்து வாழ்ற கூட்டம். இந்த 3ஆ பிரிக்க வேண்டியது. இதுலயும் பாரு வெங்கடேசன் அழகா ஒழுங்குபடிட்டார். இப்ப தின்னுட்டு வாழ்ற கூட்டம் 98 பேர் இருக்கான். உழுது வாழ்ற கூட்டம் 1/2 விழுக்காடு இருக்கான். தவம் செய்து வாழ்ற கூட்டம் நம்மளாம். பசிதாகத்தை கட்டுப்படுத்துகின்றவங்களுக்கு பேரு பரிணாம அறிவியல்வாதிகள் அர்த்தம். ஏன்னா நம்ம இவான் பாவ்லே தேரி ஏற்கனவே படிச்சிருக்கோம். அவன் இவான் பாவ்லே என்ன பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் நிரூபிச்சாரு. நாமளும் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறோம். பசி என்பது தேவையற்ற ஒன்று. அது பல கோடி ஆண்டாக பிரச்சனை. அது பல கோடி ஆண்டுகளாக அது ஒரு இத்துப்போன சமாச்சாரம், ஒரு கேவலமான இத்துப்போன குடிசை மாதிரி. இத்துப்போன குடிசை ஒரு கால் எட்டி உதைச்சிங்கன்னா அந்த இத்துப்போன குடிசைய எட்டி உதைச்சிங்கன்னா அப்படியே சரிஞ்சு போயிடும். அதுதான் சாதாரணமா அது பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துது. காய்கறிக்கு சுத்தப்படுத்துது. இங்க காய்கறியும் தண்ணீரை சாப்பிட்டா சக்கரை நோய் நல்லாங்கிறது எந்த விஞ்ஞானிக்கு தெரியாதான்னு கேட்கறேன். ஒரு டாக்டருக்கு தெரியாதா? ஒரு இயற்கை விஞ்ஞானிக்கு தெரியாதா? ஒரு யோக மார்க்கத்துல இருக்கவனுக்கு தெரியாதா? அல்லது ஒரு பக்தி மார்க்கத்துல இருக்கவனுக்கு தெரியாதா? இன்னும் ஒண்ணுமே தெரியாம இருக்கானுங்கன்னு கேட்கறேன். என்ன ஐயா, இந்த மார்க்கத்துடைய நோக்கம் சாப்பாடு இல்ல இல்லையா? அவங்க அதை தானே சொல்றாங்க. குறிப்பின் பால்ல பாத்தீங்கன்னா என்ன சாப்பாடு என்ன போடுறதுன்றது கிடையாது தவிர அவங்க இதை பத்தியான ஆராய்ச்சிக்கே உள்ள போகவே இல்லை இல்லையா? சோ அவங்களுடைய நோக்கம் சாப்பாடுல கை வைக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட் இறைவனை நோக்கியான அந்த சிந்தனையில தான் அவங்க லைத்து இருக்காங்களே தவிர இதை பத்தியான ஒரு பேசிக் இதை அவங்க கண்டுக்கவே இல்லை. இறைவனை சிந்திக்கணும்னு சாப்பாடு எதுக்கு? இப்ப இறைவனை கும்பிட்டு அப்படியே படுத்துக்க வேண்டியதான். அப்படியே கோயிலே படுத்துக்க வேண்டியதுதான். இறைவனை கும்பிட்டு வீட்டுக்கு இருந்து என்னையா பண்ற? இறைவனை கும்பிட்டு காட்டுக்கு போயிட வேண்டியதான். வீட்டுக்கு இருந்து என்ன இறைவனை கூப்பிட்டு என்னத்தை கிழிக்க போறீங்க? இறைவன் இருக்கிற வீடுதான் இறைவன் இருக்கிற இடமா? அவன் தான் ஏகாந்த வழிங்க வெட்ட அங்க போயிட வேண்டியதான். வீட்டுக்குள்ள என்ன பண்ண 3 வேளை திங்கிறதுக்கு எதுக்கு? அப்புறம் பக்தி மார்க்கம் எது? பக்தி மார்க்கம் 63 நாயன்மார்கள் இருந்தா அவதான் பக்தி மார்க்கம். 63 நாயன்மார்கள் வாழ்ந்தார்கள், அதுதான் பக்தி மார்க்கம். பக்தியிலே இருந்து முடிச்சிட்டாங்க அவங்க. அவரை பத்தி முழு வரலாறு நீங்க சேக்கிலார் புராணத்துல தெரியும். சேக்கிலார் இருந்தா அந்த பக்தி மார்க்கத்தை அந்த 63 ஆண்டுகளை பத்தி வரலாறு இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கேன். சேக்கிலார் புராணம் படிச்சு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு பாக்கு. அப்ப பக்தி மார்க்கமாவது ஒண்ணாவது. பக்தி மார்க்கங்கிறது எல்லா மதத்திலும் பக்தி இருக்குது. எல்லா மதங்களும் பக்தி அடிப்படை கொண்டதானே. பக்தி நூல்கள் தானே அதிகமா இருக்கு. அறிவியல் நூல் எங்கே இருக்கிறது? நம்ம தான் இப்ப அறிவியல் நூலை கொண்டு வந்தோம். இப்ப முதல் நம்ம இந்த இவ்வளவு கேள்வி கேட்கிற காரணமே நம்ம வரக்கூடியவங்க நீர் மருத்துவத்தை தெரிஞ்சுக்க வரவங்களுக்கு மண்டையில கொஞ்சம் சரக்கு ஏற்றி விட்டோம்னா நாளைக்கு விவாதம் பண்றதுக்கு சரியா இருக்கும் இல்லையா? அதுக்குதான்
இப்ப நானே விவாதம் பண்ணியாச்சு. இப்பதான் கொஞ்சம் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நீங்களே சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அதுதான் விஷயமே. சரி. அப்ப உண்டு வாழ்ற கூட்டம் முழுத எந்த அளவுக்கு மானங்கெட்டு இருக்கிறோம் பாருங்க. ஒரு தண்ணீரும் காய்கறி சாப்பிட்டோம்னா நல்லாகுங்கிறது வீட்டு பொண்டாட்டிக்கு தெரியாதா? இல்ல புருஷனுக்கு தெரியாதா? தாத்தனுக்கு தெரியாதா? என்னடா கொடுமையா இருக்கு. ஐயா அப்போ அவங்க தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லி வச்சிருக்காங்களே, அதான் கேக்குறேன். குருவா? யார் பேசுறீங்க? குரு பேசுறீங்களா? குருவா அல்லது சுப்பிரமணியம் பேசுறேன். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அப்புறம் சொல்லி அதை தான் எல்லா இடங்களும் அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதான் கேட்கிறேன். ஆமா 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 அப்படித்தான். அப்புறம் அவன் கல்வி தானம்பா, ஒருத்தர் கண் தானம்பா, அவனுக்கு தெரிஞ்சு குருட்டு முட்டைகள் என்னென்ன முட்டைகள் என்ன மாதிரி நிறைய அந்த குருட்டு முட்டைகளுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போக வேண்டியதுதான். அப்புறம் திங்கிறவனுக்குலாம் அதாவது சாப்பாடு சாப்பிட்றதுனால அன்னதானம் சிறந்த தானம் உலகத்துல எங்கே இருக்கிறது? எவன் எழுதி வச்சிருக்கிறான்? சும்மா கதை விடுறானுங்கல்ல. எந்த இடத்துல அன்னதானம் கோயில பூரா அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க, அதான். கோயில் கிடையாது, ஹோட்டல் கடையே மாத்திட்டானுங்க. கோயில் கிடையாது, எல்லாம் ஹோட்டல் கடையே மாத்திட்டானுங்க. எல்லாம் ஹோட்டல் கடையை மாத்தி விட்டானுங்க. கோயில் மட்டுமே ஹோட்டல் கடை. இன்னைக்கு நீதி எல்லாமே இதை விட கோயில் மட்டும் ஹோட்டல் கிடையாது, பெரிய பெரிய ஆஸ்பத்திரியே ஹோட்டல் கடை நடத்துறானுங்க. கீழே ஹோட்டலு மேல ஆஸ்பத்திரி. அப்படி வந்துருச்சு, நாசமா போக அப்படி வந்துருச்சு. இந்த ஆஸ்பத்திரிக்கு போறப்ப ஏதாவது வாங்கிட்டு போவாங்க. இப்ப ஆஸ்பத்திரியே ஹோட்டல் கடையா இருக்குது. கீழே தின்னுட்டு இருப்பான், மேல போய் ஊசி போட்டுக்குவான். அந்த மாதிரிலாம் சென்னையில பாத்தீங்கன்னா இந்த நீட் அந்த அகாடமின்னு சொல்லி புதுசா பசங்களுக்கு கோச்சிங் பண்றாங்க. பாத்தீங்கன்னா கீழே ஃபுல்லா அந்த ஹோட்டல் கிடையாது, நீங்க சொன்ன மாதிரி தான். ஹோட்டல் ஃபுல்லா அந்த பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டமா தான் நிறைய டிசைனா கடைய ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் அறிவே இல்லாத காட்டு முண்டங்கள். அறிவே இல்லாத அப்ப திங்க போறானா படிக்க போறானா ஒரு இடவும் தெரிய மாட்டேங்குது. திங்க போறானா படிக்க போறானா, எதுக்கடா போற, எங்க போற, என்னன்னா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது நமக்கு. அப்படித்தான் இருக்கு. சரி, அப்ப நாம தப்பிச்சுக்கணும். அப்ப இது ரொம்ப எளிமை. அதாவது இந்த உணவு பழக்கத்தை விடுவது ரொம்ப எளிமை. இப்ப எனக்கு மட்டும் உணவு என்பது ருசி பண்டமே தவிர அது ஆரோக்கிய பண்டமே கிடையாது. இதை வச்சு அவங்க வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்ப உணவு என்பது ருசி பத்தி தான் பேசுறாங்க. டேஸ்டா இருக்கணும், சுவையா இருக்கணும்னு தான் சொல்றேன். தவிர ஒருத்தங்க இது ஆரோக்கியத்துக்கு தருமன்னு ஒரு பிரியாணியா, அது பிரியாணின்னு ஒரு இறைச்சி உணவு இருக்கு, அது பேரு பிரியாணி இறைச்சிங்கிறான். அப்புறம் இது இறைச்சி வகைகள் அது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. இறைச்சி வகை சார்ந்தது, முட்டை வகை சார்ந்தது, பால் வகை சார்ந்தது, அது கொழுப்பு வகை சார்ந்தது, அவ்வளவுதான். அது ருசி சேர்த்து திங்கிறான், அவ்வளவுதான். அதே மாதிரி சைவத்தையும் ருசி சேர்த்து திங்கிறான். ருசி சேர்த்து தான் திங்கிறான் தவிர வேற ஒண்ணுமே அது கிடையாது. இது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் அவன் அந்த நுகர்வு கலாச்சாரத்துல அவன் மாட்டிக்கிறான். அதனாலதான் உணவுக்கு பேரை கன்சியூமர் கூட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது நுகர்வோர் உணவுன்னு தான் சொல்லுவாங்க. ஆரோக்கிய உணவுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. கன்சியூமர் கூட்ஸ். கன்சியூமர்னா நுகர்வு. இப்ப சாராயம் கூட கன்சியூமர் கூட் தான். சாராயம் குடிக்கிறமே அது கன்சியூமர் தான். சிகரெட் குடிக்கிறோம் அது கன்சியூமர் தான். எல்லாமே கன்சியூமர் தான் வரும். என்னது? நுகர்வோர் உணவு பொருள் அதுல தான் வரும். அப்ப நுகர்வோர் உணவுப் பொருளுக்கும் அந்த நுகர்வதனால் ஆரோக்கியம் வரும் என்பதற்கு எந்த ஆதாரம் இல்லை. ஏன்னா அடிப்படையே தப்பா இருக்குது. குடும்பமே தப்பா இருக்குதுங்க. அடிப்படையே தப்புன்னா என்ன? யார் தப்பு? அடிப்படையே சரி செய்யப்படணும்னா நமக்கு அப்ப இந்த உணவு பழக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வரலாறும் பாத்தீங்கன்னா 50,000 ஆண்டுகள் அதுக்கு முன்னாடி மகாபாரதத்துல கூட தமிழ்ல இருந்த ஒரு அரசு, தமிழ்நாட்டில் இருந்த ஒரு அரசு அத்தனை அக்ரோனி மக்களுக்கும் சமைத்து போட்டதாக ஒரு வரலாறு இருக்குன்றாங்க. அது எனக்கு தெரியல. நிலைமைக்கு நலன் மகாராஜா அப்படின்னு சொல்றவர் அவர் ஆமா சாப்பாட்டுறாம பெரிய நல மகாராஜா உணவு சமைக்கிறதுல இப்ப இந்த எப்படி சமையல் கலைஞர்னு சொன்ன மாதிரி அந்த காலத்துல நல்லது தான் சொல்லப்படுகிறது இல்லையா? ஆமா, இருக்கட்டும் இருக்கலாம். இது கேள்வி என்னன்னா, அப்போ அந்த காலத்திலயும் அப்போ அந்த உணவு அப்படின்ற அந்த இந்த போதை கலாச்சாரம் இருந்திருக்குது. அது ஒரு போதை கலாச்சாரம் இருந்திருக்குது. அந்த நலன் போதை கலாச்சாரத்துல சிறந்தவன். அந்த போதை உணவு தயார் யாரு சத்தம் அதிகமா இருக்கு? உங்களுக்கு நினைக்கிறேன். பாருங்க, யாரு அந்த சுப்பிரமணிய இதை கொஞ்சம் அணைச்சிக்கு. யாரு சத்தம் அதிகமா இருக்கு? ஒரே சத்தம் பயங்கரமா இருக்கு. மீட்ல தான் இருக்குது. சரி இங்க வாங்க. சரி, உலகத்தின் முதல் உணவன் மண்புழு. அது அப்படியே படிங்க. உலகத்தின் முதல் உணவன் மண்புழு. இப்ப நேர விஷயத்துக்கு வர்றேன். அது நடனா இருந்தாலும் குற்றம் தான். இப்ப கடவுளே ஆனாலும் அப்ப சிவபுராணத்துல கூட புராணத்துல புட்டு விட்டான்னு வருது, அவனும் குற்றவாளி தான். சிவனே குற்றவாளி தான்.
ஆமாமா அவனும் குற்றவாளி தான். அப்படின்னு சோத்துக்காக இந்த பிச்சை எடுத்துக்க தெரிஞ்சு போச்சு. ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கு. இவனும் தப்பு தான். கடவுளே ஆனாலும் தப்பு தான். கடவுளே ஆனாலும் தப்பு தான். ம் சோத்த அது மட்டும் இல்ல. இப்படி எல்லாம் ஆனா சொன்னீங்கன்னா இதுக்கு என்னோட மனசு வந்து பயங்கர தில்லு கும்பிடாதா? வேணும் சாமி. ஆ? சாமி ஆ? இப்படி எல்லாம் சிவனே தாங்க நீ குற்றவாளின்னா சொல்றதுக்கு ஆ, ஆ. மிகப்பெரிய தில்லு வேணும் சாமி உங்களுக்கு. நீங்க வந்து ஆமா 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 பிரபஞ்சத்துல இருக்கீங்க. அதெல்லாம் உண்மையிலே விளையாட்டு சொல்ல சிவனே ஆமா. குற்றவாளின்னு ம் தைரியமா சொல்றீங்க பாருங்க. ஆமா. ஏன்னா ஏன்னா 5 இருக்குது 6 தான் முழிச்சிருக்கு. 5 முழிச்சிருக்குது 6 தூங்கி இருக்குது. ஏன்னா நெட் அதாவது அந்த மசிருக்கு மனசு இருக்குதான். மசிருக்கு அதாவது சாதாரண இழிந்த மயிறு இழிந்த மயிருக்கு மனம் உண்டுன்னு விவாதம் இருக்கின்ற பொழுது நக்கீரன்ட்ட கேட்கறான், நீ எவனா இருந்தா எனக்கு என்னடா அப்படின்ட்டான். நீ எவனா இருந்தா எனக்கு என்னடா, அதை பத்தி கவலை இல்லடா. தமிழ்ல குற்றம் கிடையாதுடா. தமிழ்ல வந்து இயற்கையான மசிருக்கு மனசு இயற்கையான மசுருக்கு மனம் கிடையாதுடா. உன் பொண்டாட்டியா இருந்தா என்ன, என் பொண்டாட்டியா இருந்தானே, கருப்பு கடைசியா இருந்தா யாரா இருந்தாலும் தொடர்ந்து வாசனை போடுறதுனாலதான் மனம் இருக்குமே தவிர உண்மையான மசுருக்கு மனமே இல்லைன்ட்டா. நீ கடவுளா இருந்தா வேலை பாடுறன்ட்டான். கடவுளா இருந்தா வேலையை பாருன்ட்டாங்க ஐயா. அது மட்டும் இல்ல, பிச்சை எடுத்து வேலையை அது மட்டும் இல்ல, இப்படி சொல்றான். இந்த பாரு நான் உழைத்து வாடுற கூட்டம்டா. அட கடவுளே நீ பிச்சை எடுத்து வாடுற கூட்டம்டா. அப்பவே சொல்லிட்டேன் சிவனை பார்த்து, நீ பிச்சை எடுத்து வாடுற போடான்ட்டான். என்னது அப்ப நக்கீரன் 2 நாங்க பாக்குறோமா சாமி? ஆமா அவனே சொல்லிட்டா போட வெண்ணேன்ட்டா. நீ பிச்சை எடுத்து ஆமா அப்பவே நக்கீரன் வந்து நீ பிச்சை எடுத்து வாழ்ற கேவலமான பிறவின்ட்டா. நீ பிச்சை எடுத்து வாழுகின்ற கேவலமான பிறவி, நான் உழைத்து வாழுகின்ற உத்தம பிறவின்ட்டான். என்னது உத்தம பிறவி. உத்தம பிறவி. அங்க உழைத்து வாழ்கின்ற உத்தம பிறவி. ஆமா நீ பிச்சை எடுத்து வாடுற போடான்ட்டான். அப்ப அது அப்படியே கதிகா அவதான் சொல்றான். இந்த இயற்கையில வந்து இயற்கை தமிழ் உண்மையை பேசட்டான். நீ வந்து எம் தமிழோடு இல்லடா, நீ என்னோட விளையாட வர வேண்டாம், தமிழோடு விளையாடுதுன்ட்டான். தமிழ் வந்து உண்மையை தான் சொல்லுன்ட்டான். அப்ப நான் என்ன சொல்றேன், இனியன் சொல்றாரு, அதாவது பிச்சை எடுத்து வாழுகின்ற நிலை இருக்குமானால், இப்ப இனியன் வந்து பிச்சை எடுத்து வாடான்னு வச்சுக்கங்க, அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கே கேவலம் இல்லையா? பிரபஞ்ச படைப்புங்கிற இப்ப என்னை வந்து இனியன் வந்து பிரபஞ்ச படைப்புன்னு சொல்றீங்க. ஒரு துகள், இப்ப எல்லாரும் பிரபஞ்சத்தோட படைப்பு தான், அணுவினுடைய படைப்பு தான். அப்ப நான் பிச்சை எடுத்து வாழணும்னா, இப்ப பிச்சை எடுத்து வாழ்ட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இப்ப என்னுடைய குழந்தை வந்து பிச்சை எடுத்தா யாரு கேவலம்? என்னுடைய குழந்தை பிச்சை எடுத்துருந்து வச்சுங்க, யாரு கேவலம்? பெற்றோருக்கு கேவலம். உங்களுக்கு தான் கேவலம். அதேதான் இப்ப நம்ம பிச்சை எடுத்தாலும் கடவுளுக்கு தான் கேவலம். அப்ப அந்த கடவுள் சாகட்டும்னு நான் சொல்லுவேன். என்ன மகனே நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க, நீ கடவுள் சாகணும். அப்ப கடவுள் இருந்தா என்ன போய் சாகட்டும் நான் சொல்லுவேன். என்னது நான் பிச்சை எடுக்கிற அளவுக்கு நீ தள்ளி விட்டீங்கன்னா அப்புறம் கடவுளுக்கு என்ன பவர் இருக்கு? கடவுளுக்கு ஒரு பவரும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. கடவுளுக்கு நான் கேட்பேன், என்ன அங்க என்ன கோழி முட்டைக்கு மயிறு பிடிக்க நான் கேட்பேன், கோழி முட்டைக்கு எதை பிடிங்கிட்டு இருக்கேன்னு கேட்பேன். நான் பிச்சை எடுத்து வாடுறேன், நீ என்னை படைச்சி நான் என்ன சொகுசால வச்சிருக்கணும், ராஜா மரையில வச்சிருக்கணும், என் பிச்சை எடுத்து வாட வச்சுட்டேன் அப்படின்னு திருவள்ளுவரே கேட்கிறாரு. திருவள்ளுவர் அப்பவே எழுதிட்டாரு, பிச்சை எடுத்து வாழணும் அவசியம் இருக்கு, பிச்சை எடுத்து வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் கடவுள் சாகட்டும் எழுதியிருக்காரு திருவள்ளுவர். அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தங்க? தொழுதுன்னா பிச்சை எடுத்து, தொழுதுன்னா பிச்சை எடுத்து வாடணும் அர்த்தம். தொழுதல்னா பிச்சை எடுத்தான்னு, ஐயா பிச்சை எடுக்கிறாங்க, பிச்சை எடுக்கணும்னு அர்த்தம். தொழுது உண்டு வாழ்றதுன்னா பிச்சை எடுத்து வாழ்றதுன்னு அர்த்தம். அப்ப உணவு இல்லாமல் வாழ்றவங்க வந்து பிச்சை எடுக்காம வாழ்றாங்க இல்லையா சாமி? அங்கதான் அதுதான். அதனால திருவள்ளுவர் வந்து பிச்சை எடுத்து அதாவது வயிற்று பிழப்புக்காக பிச்சை எடுத்து வாழுங்கிற அவசியம் இல்லை என்பதை வலியுறுத்துகிறார் திருவள்ளுவர். ஏன்னா உடம்பு எங்கதான் மாறிக்குது, உடம்பு வந்து இயற்கை சக்தியில மாறிக்குது. அதனால திருவள்ளுவர் பரிணாம அறிவியல்வாதி. திருவள்ளுவர் 2000 ஆண்டுக்கு முன்னாடி பரிணாம அறிவியல்வாதி. அவரு தான் பசி நிறுத்த சொல்றாரு. பசி நிறுத்த சொல்றதே திருவள்ளுவர் தானே. இப்ப அதைத்தானே இவான் பாவ்லேவ் 1904 ஆராய்ச்சி பண்ணி நோபல் பரிசை வாங்குற ரஷ்ய விஞ்ஞானி இவான் பாவ்லேவ். அவரு நாயினுடைய பசியை ஆராய்ச்சி பண்ணி இது பெரிய இது ஏற்கனவே பழைய பதிவு தான், இது ஒரு பெரிய சைக்காலஜின்ட்டாரு. அதே மாதிரி தான் இந்த பசிங்கிறது ஒரு மானங்கட்ட படப்பு. அதுக்கு போய் மரியாதை கொடுக்க தேவையில்லை. அதுல 15 வயசு வரைக்கும் மரியாதை, அதுக்கப்புறம் மரியாதை கிடையாது. என்ன இது நீண்ட கால பயிற்சியில தான் வர வேண்டியது இருக்குது. ஏன்னா ஏற்கனவே தின்னு கெட்டு போயிட்டான். தின்னு கெட்டு போய் பெருங்குடல் சுருங்கி கிடக்குது. ரொம்ப முக்கியமானது பெருங்குடல் கெட்டு போச்சு. பெருங்குடல் சுத்தம் பண்றதுக்கு 6 மாசம் இருக்க வேண்டியது இருக்கு. அது வாத்தியார் முன்னால செய்ய வேண்டியது இருக்குது. அப்பதான் அருணா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் அவங்க இப்பதான் முதல் மாணவியே சேர்ந்திருக்காங்க. இந்த 2 லட்சம் ரூபாய் திட்டத்துல சேர்ந்திருக்காங்க. பார்ப்போம்.
செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப சார் 2 நாளா வள்ளல் பெருமான் வந்து அதான் இதுதான் சன்மார்க்கத்துல அது அன்னதானத்தை தான் மெயினா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரு அப்படியே சாப்பாடை பத்தி அது பெருசா சொல்லவே இல்லை. சோறு திங்கிறவனுக்கு எவன் கெட்டின்னு அவரே எழுதியிருக்காரு. எவன் சோறு திங்கிறாடா அவனுக்கு சாவு உறுதினு அவரே சொல்றாரு. சோறு திங்கிறவனுக்கு சாவு உறுதினு அதே வள்ளலார் சொல்லியிருக்காரு. அவர் சாப்பாட்டு மார்க்கத்தை வளர்க்க சொல்லியே, அவர் சாப்பாட்டு மார்க்கத்தை வளர்க்க சொல்லவே இல்லை. சாப்பாடு போட்டு உலகமே சாப்பாடு போடுங்க எங்க சொன்னாரு எனக்கு ஒண்ணும் தெரியல. யாராவது குருட்டடியே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் சோறு இப்போ மக்கள் என்ன கேட்பாங்கன்னா, அந்த அணையா விளக்கு அப்ப ஏன் ஏத்தி வச்சாரு, அப்ப ஏன் வந்து அவர் அன்னதானம் செஞ்சாரு அப்படின்னு. அறிவுங்கிறது அவருடைய சாப்பாட்டு மார்க்கத்தை தொடங்குவாரா அறிவு மார்க்கத்தை தொடங்குவாரா? சாப்பாட்டு மார்க்கத்தை தொடங்குவாரா அறிவு மார்க்கத்தை தொடங்குவாரான்னு கேக்குறேன். அறிவுதான் வளரும். அறிவு வளரும். இது தீர்ந்து போறது எது? சாப்பாடு. அப்ப சாப்பாடுங்கிறது அழிகின்ற செல்வம், கல்விங்கிறது அழியா செல்வம். 2 செல்வம் தான் உலகத்தில் இருக்க முடியும். சாப்பாடுங்கிறது பொருட்செல்வம், அழிந்து போகக்கூடியது. அது திங்கறவன் அழிந்துதான் போறான். அந்த சக்கரை வந்து சாக்குறான். சாப்பாடு சாப்பிடணும் பூரா தொழுநோய் வந்துடும். சாப்பாடு சாப்பிடணும் பூரா என்ன நோய் வந்துடும்? ஆமா, தொழுநோயுடைய மறுபிறவிதான் சக்கரை நோய். தொழுநோய் வந்தாலும் ரத்தம் கெட்டு போறதுனாலதான் ஒரு பரிணாமமா அந்த நோய் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. அது பேசிக்கா நம்ம இந்த நோய் அந்த நோய் அப்படின்னா அரிசி திங்கிறவனுக்கு கூட சக்கரை நோய் வருதுன்னு அப்ப வள்ளலார் வந்து சக்கரை நோய் வந்து உற்பத்தி பண்றதுக்காக அவர் சொல்லிட்டு போயிட்டாரா? வெற்றிக்கனை திறப்பனும் குற்றம் குற்றமே. யாரா இருந்தாலும் கேள்வி கேட்கப்படும். ஐயா சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் குஷ்டரோக்கியமா சாப்பாடு போட்டு சோம்பேறி ஆக்கி விட்டு எல்லாத்தையும் பாரு. அந்த சோறுங்க இடத்துல பூரா 500 பேர் உட்காந்துட்டே இருக்கானுங்க. எந்திரிச்சு போறதே இல்லை. திங்க வேண்டியது பேட வேண்டியது, திங்க வேண்டியது பேட வேண்டியது, திங்க வேண்டியது பேட வேண்டியது. அந்த சமையல் கிட்ட போய் சுத்திட்டு இருக்க வேண்டியது. என்னது எதற்காக அது திறக்கப்பட்டதோ அதோட நோக்கமே இல்லாம போயிடுச்சு. ஏங்க அறிவு கண்ணை திறந்திருப்பாரா? எனக்கு சோத்து முட்டையா? அவர் அறிவு கண்ணை திறந்திருப்பாரா? எட்ட கண்ணை திறந்திருப்பாரு? கண்டிப்பா அவர் அறிவை நோக்கிதான் போக சொல்லியிருப்பாரு. ஞாபகம் இருக்கு. பசித்திருந்து அவரே பசித்திருந்தான்னு சொல்றாரு. அவரே பசித்திருந்தா சொல்றாரு. பசியோட தான் இருக்க சொல்லியிருக்காரு. எவனா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்ல சோத்து மன்றத்தை ஐயா அப்படி பத்தி பாரதி என்ன சொல்றான்? 1000 சோத்து மன்றம் கட்டுவதை விட 1000 கோயில்களை கட்டுவதை விட ஒரு கல்வி சாலை திறப்பது மேலும் சொல்லிட்டாரு. நாங்க பாரதி கண்ணில் பார்த்திருக்கோம். அவருக்கு பின்னாடிதான் பாரதி வந்தாரு. அவரே சொல்லியிருக்காரு அன்னதான கூடத்தை கட்டுவதை விட. அப்ப பாரதியோட சொல்லி யாருக்கு ஏறலையா? ஆனா அப்ப அவர் கூட தப்பா சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன். குருகுலம் சொல்லியிருந்திருக்கலாம் இல்ல சாமி? எப்படியே இருக்கட்டும், அன்னதானங்க அண்ணா. ஆமாமா, குருகுல கல்விதான். திண்ணை கல்வி தமிழ்நாட்டுல திண்ணை கல்வி இருந்துதான். திண்ணை கல்வி அது 10,000 ஆண்டு நடந்துட்டு தான் இருக்குது. இவனுங்க சாதி மதத்தை அடிப்படை கொண்டு இருக்கிற குருகுல கல்வி மேல வேற, அறிவே அடிப்படை கொண்டு குருகுல கல்வி வேற. குருகுல 2 முறை இருக்குது. தீயதை சொல்லிக்கின்ற குருகுல கல்வி இருக்குது. செய்முறை நம்மளதான் செய்முறை கல்வி முறை. செய்முறை கல்விக்கு எதிரானது. அந்த சாதி மதத்தை பேசுறவன் செய்முறை கல்விக்கு எதிரானது. திருட்டு பயலுங்க அந்த கும்பல் வேற, திருட்டு கும்பல் தனியா இருந்தது. இந்த குலவோடைன்னு சொல்லுவீங்களா சாமி? அந்த நம்ம சொல்றது இல்லையா? நம்ம குடவோலை முறை, குருகுல கல்வி முறை, செய்முறை கல்வி முறைன்னு பேரு. ஆயகலைகள் 64, அட்டாங்க யோகம் 8, அட்டமா சித்தி 8, மொத்தம் 80 கலைகள் இருந்தது. இது போய் எக்கச்சக்கமான கலை இருந்தது. எல்லா கலையும் செத்து போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. இப்ப இருக்கிற ஒரே நீர் மருத்துவம் தான். இப்ப நீர் மருத்துவத்துல இவ்வளவு வேலை இருக்கு. இத்தனை கேள்வி காரணமே நம்ம பரிணாமத்துக்கு அடுத்தபடி போறோம். எல்லாத்தையும் சவுக்கடி உண்டு. யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. எந்த சித்தரும் தப்பிக்க முடியாது, எந்த முத்தரும் தப்பிக்க முடியாது. புரியுதா? அப்ப 2 செல்வம் தான் இருக்குது உலகத்துல இருக்க. பிறக்கிறப்ப எதுவும் கொண்டுட்டு வர்றதில்ல, போறப்ப எதுவும் கொண்டுட்டு போறதில்ல. அப்ப ஒரே ஒரு செல்வம் தான். அந்த பிறக்கிறப்ப 5 அறிவோட பிறக்கிறோம். அப்ப அப்படி பாத்தீங்கன்னா அன்னதானம்னா பிரியாணி போட வேண்டியதானே, இறைச்சி போட வேண்டியதானே? இறைச்சி போடலாமா? நான் கேக்குறேன். தானத்துல சேர்ந்து அன்னதானம்னா பிரியாணி போட வேண்டியதானே? எங்க இப்ப அன்னதானம் அப்புறம் மாத்திர வேண்டியதானே? அல்லமா சார் கறிக்குருமா மாத்திர வேண்டியது. கொல்லாவிரதம் சொல்லிடுறாரு இல்லையா? கொல்லாவிரதம் குவளை முங்க என்ன சொல்றது, அது கூட சொல்லி வச்சிருக்காங்க. தானத்துல சேர்ந்ததான் அது அசைவமா சைவமா? சோத்து மடம் வந்ததுக்கு அப்புறம் அசைவமா சைவமா அதையும் பேசிட்டு இருக்கிறீங்க. சோறு தானம், நம்ம சோத்து தான் இலவச தானம். ஆமா, பிரியாணின்னு சாப்பிட பண்றான். ரம்ஜான் அன்னைக்கு நிறைய பேர் 1000 பேருக்கு 10,000 பேருக்கு பிரியாணி சாப்பிட பண்ணா அது தப்புன்னு சொல்லிடுவீங்க நீங்க.
இல்லைங்க, இப்ப ரியாலிட்டி என்னன்னா, அந்த ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களுக்கு எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல, எதுவுமே இல்லன்னு சொல்லி அந்த ஏழ்மையா இருக்கிறவங்க அட்லீஸ்ட் அந்த ஞானத்தை கேட்கறதுக்கு அதுதான் அடிப்படை தப்பு. எல்லாமே தப்புதான், எல்லாமே தவறா பண்ணியாச்சு. எல்லாம் காரணம் கற்பிக்கவே முடியாது. எல்லாம் காரணம் கற்பிக்க ஏழையா ஏழை இதுல ஏழை பணக்காரனே கிடையாது. இயற்கை சட்டத்தை புரியலன்னா அவன் ஏழை தான். உள்ளபடி இயற்கை சட்டத்தை புரிய வச்சிருக்கோம் நீ. சரி, அப்ப இப்ப ஏழையா இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும்? அன்னதானம் பண்ணக்கூடாது, பசியில இருக்கான், அப்ப என்ன பண்ணணும்? பசி கொடுத்த இட்லி வடை சோறு யாரு படைச்சனுங்க? பசங்களுக்கு பழத்தை கொடு, பழங்களுக்கு கொடு, பழங்களுக்கு கொடு. வாய் மூடிட்டு ஓடிடுவான், அன்னதானத்தை மூடிட்டு போயிடுவான். நீங்க வர்றவங்களுக்கு பழங்கள் கொடுங்க பாக்கலாம், ஒரே ஓட்ட ஓடிடுவான். என்னது சாமி, அப்போ வள்ளலாரே வந்து பரிணாம வளர்ச்சி சித்தாந்தத்தை லாக் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் இல்லையா? ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும், ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? சரி, நேர கணிகள் தானம் பண்ண வேண்டியதானே? இப்ப சோத்து மடங்கள் பூரா கணிகள் மடமா மாத்தின என்ன ஆகும்? ஒண்ணு ஆகாது, நல்ல ஆரோக்கியமா இருக்கும். எல்லாரும் கணிகள் கொடுங்களா பாக்கலாம், 3 வேளை கணிகள் போடுங்க, என்ன ஆகுன்னு பாக்கலாம். அது அன்னதானம் தானே? கணிகள் தானம் பண்ணியா பாக்கலாம். சிந்திக்க வேண்டிய ஒரு பதிவு தான். ஆமா, அதை விட சேர்ந்தது இல்லையா? சைவத்தை விட சிறந்தது கணிகள் அல்லவா? நீ கணிகள் தானம் கொடுங்க பாக்கல. நீங்க வள்ளலார் அன்னதானம் கொடுக்க சொன்னாரு, வேக வைத்த காய்கறியுமே குடிக்கலாமே. நீ வேற நேரம் பழமே கூட, நீ ஏன் வேக வச்சிட்டு இருக்கிற? டைரக்டா இறக்க லோடுல அப்படியே வரவங்களுக்கு கையில் 2 கொடுத்துட வேண்டியதானே? முருகனுக்கு மாங்காய் கொடுத்த மாதிரி கணேசனுக்கு கணேசன் அவன் பேரு பிள்ளையாருக்கு மாங்காய் கொடுத்த மாதிரி எல்லாத்துக்கும் அவன் காலை 2 மாங்காய் சாயங்காலம் கொடுத்துட வேண்டியதானே? எந்தெந்த சீசன்ல என்னென்ன மாங்காய், என்னென்ன சீசன்ல என்னென்ன கிடைக்குது அந்த பழத்தை கொடுத்துட வேண்டியதானே? என்ன வெங்காயத்துக்கு சாம்பார் ரசம் வைக்கிற? என்ன வெங்காயத்துக்கு சாம்பார் போடுற, என்னக்கு போண்டா போடுற, பஜ்ஜி போடுற, அப்பளம் வைக்கிற, வடை பாயசம் போடுற? இதுல என்னங்க யாரை ஏமாத்திருக்கு? யாரை ஏமாத்திருக்குன்னு கேக்குறேன். அப்ப அன்னதானம் கணிகள் தானமா மாத்துங்க, என்ன தானங்கள் மாத்துங்க. முருகனுக்கும் அது ஒரு கதையா இருக்குல்ல. முருகனுக்கும் விநாயகனுக்கும் சண்டை வந்தது கனிகள் தான் சண்டை வந்ததுங்கிறான். கடவுளே கனி சாப்பிடும் போல நீ கனி சாப்பிட வேண்டியதானே? கேட்கணுங்க, கேள்வி கேட்கணும். நீங்க உடனே என்ன பண்றீங்கன்னா, அந்த மாதிரி உண்மையாலுமே அன்னதானத்தை நம்பிக்கை இருக்கிறவங்க ஒரு கணிகள் ஒரு லோடு காய் கிடைக்கும். இந்த மாசம் பப்பாளி, இந்த மாசம் தர்பூசணி மாசமா ஒரு லோடு தர்பூசணி இருக்கு. அந்த பிரச்சனை வேற ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அதுல ஏதோ என்ன சொல்றது, திரஞ்சு ஏத்தி கலரா சொல்றேன். அதுதான் சொல்றேன், நீங்க இறங்கி அடிப்படையில் மாத்தணும். நீங்க சமையல் கட்டு போனா இயற்கை உணவை மாத்துங்க. யார் வேண்டாங்கிறாங்க? யார் வேண்டாம்? சமையல் கிட்ட வேலையில் எதுக்கு கேஸ், எதுக்கு சமையல் கட்டுக்காரு, என்ன வெங்காயத்துக்கு எதுக்கு? எல்லாம் ருசிக்கு அடிமையான கூட்டங்கள். என்னது ருசிக்க அருமையான காட்டுமிராண்டி கூட்டங்கள், 5ஆம் அறிவில் இருக்கிற காட்டுமிராண்டி கூட்டங்கள். இந்த காட்டு இப்ப நம்ம அவளையும் நாட்டு சர்க்கரையும் ஊற வச்சு அதை கொடுக்கலாம்ல தானமா? கொடுங்க, யாரு வேண்டாங்கிற? கொடுத்து ஆரம்பிச்சதான் நான் சொல்றவங்க செஞ்சு காட்டணும் இல்ல. உடனே அன்னதானம் எல்லாம் போயிருமா? வாங்க மாட்டான், திருப்பி ஒரே ஓட்டம் எல்லா அன்னதானத்தையும் மூடிட்டு ஓடிடுவான். புரியுதுங்களா? பிச்சைக்காரன் பூரா ஓடிடுவானுங்க. பிச்சைக்காரன் பூரா ஏன் கணிகள் வேண்டாம்? ஏன் கணிகள் பசிக்கு அடிமையானவர்கள் இல்ல, ருசிக்கு தான் அடிமையானவர்கள். அதை சொல்லு. இப்பதான் கரெக்டா பாயிண்ட் பாருங்க. அதான் 5 முடிஞ்சது 6 தூங்குது. சரி, ரைட், முடிச்சு. கரெக்டான அறிவை கொடுக்கணும். அது பசியில இருக்கிறதுக்கும் சரி, இப்ப நம்ம பசியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னத்தை கொடுத்து அதை அந்த பசியை சாந்தப்படுத்தணும் அப்படின்ற அறிவு வந்திருக்கணும். சரி, அப்படியே வள்ளலார் பார்த்தா கற்கண்டை பத்தி பேசியிருக்காரு. எனக்கு கற்கண்டுங்கிற மாதிரி தேனு நினைக்கிறேன், உயர்ந்த தேனை பத்தி பேச. அதான் கீரை கூட, கீரை நீ வரவங்களுக்குள்ள கீரை கொடுத்துருப்போம். கீரை கடைசியில கூட கீரை சூப் மட்டும் கொடுத்துரு, எல்லாத்துக்கும் ஒரு கருப்பட்டி கொடுத்துரு, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பூன் தேன் கொடுத்துரு. என்ன வெங்காயத்துக்கு சோத்த போட்டு இருக்கிறேன்? அது மாதிரி வரலாற்று இந்த இல்ல யாருதான் சட்டம் வருதுங்க, கொஞ்சம் நிறுத்துங்க, எல்லாரும் பேசுங்க, எல்லாம் மீட் பண்ணுங்க. எல்லாருமே மகேஸ்வரி மீட் பண்ணுங்க, உங்க சத்தம் பயங்கரமா இருக்கு. திருடோகசிதர் மட்டும் நீங்க ஓபன் பண்ணுங்க. நீங்க அப்ப ஒவ்வொன்றா ஓபன் பண்ணிட்டு வாங்க, சத்தம் பயங்கரமா இருக்கு. மணி 5:16 ஆகி போச்சு, 8 மணிக்கு பேசலாம்னா.
5:17 ஆகி போச்சு. சரி, வெரி குட். சரி, இதை பத்தி விவாதம் பண்ணுவோம். 8 மணிக்கு வாங்க அனைவரும். நன்றி, 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 நன்றி. வணக்கம், வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.